வாழை சாகுபடி செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தாலுகா தொப்பம்பாளையம் கிராம வேளாண்மையாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் யோசனைகள். சார் வணக்கங்க. எங்கள் பேர் செந்தில்குமார், தொப்பம்பாளையம் கிராமங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக வாழை சாகுபடி செஞ்சிட்ருக்குறேங்க. அதில் வந்து மெயினாக வந்து ஜீனை, நேந்திர, கதலி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஆரம்பத்துலேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து தொழு உரம் நிறைய சேர்த்துவோங்க. ஒரு 3 உழவு வந்து 3 அளவு 4 அளவு ஓட்டம் வச்சுங்களேன். அதுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கண்டினியூவாக கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வேங்க. கண் நடவு பண்ணிலேருந்து 30வது நாள் ஜீனைன்னு இருந்தாலும் சரி, கதலி இருந்தாலும் சரி, நேந்திரம் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து யூரியா ஸ்டார்டிங்லிங்க. அது 45ஆம் நாள் வந்து நாங்கள் ஸ்ப்ரேயிங் போயிடுவோம். ஸ்ப்ரேயிங்கில் வந்து மெயினாக வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு நுண்ணூட்டங்க. அது எது பெஸ்ட்டாக இருக்குதோ பிராண்டட் கம்பெனியை வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறதுங்க. நுண்ணூட்டம் போகிறதுனால வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் வச்சுங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இலைவெளி ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம். 60வது நாளுங்கும்போது வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபேக்டம்பாஸ், பொட்டாஸ் ஜாஸ்தி சேர்த்துவோம். எல்லாமே வந்து எல்லா வாழைக்கும் ஒரே கான்செப்ட் தான். வளர்ச்சி தண்ணி பாய்ச்சறது வந்து காடு எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம் வச்சுங்களேன். ஒவ்வொரு விசிட் ஒவ்வொரு டைம் டெய்லி விசிட் பண்ணும்போது லெவல் எப்படி இருக்கோ அது பொறுத்து நம்ம பண்ணுவோம். அது 90வது நாள்லேருந்து வந்து 3வது மாதம் வந்து அதுக்கு டிஏபி, பொட்டாஸ், யூரியா, சல்பேட் இதெல்லாம் சேர்த்து வேருக்கு அணைச்சி விட்டு ஃபுல்லாக தேவையானது கொடுத்துட்றோம். அதனோட வளர்ச்சி வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அதை உரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து ட்ரிப்பில் தான் மேக்ஸிமம் ட்ரிப்பில் யூஸ் பண்ணுவோம் வச்சுங்களேன். அதாவது ஃபேக்டம்பாஸ், பொட்டாஸ். ரெண்டாவது வந்துட்டு ஆல்-19 வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் 1261 எல்லாம் வாட்டர் சால்யூபிள் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஒரு வாழைக்கு வந்து எப்படி இருந்தாலும் செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 ரூபா செலவு வந்துருங்க. அதுக்கு மேலே நல்ல விதமாக வந்துட்டால் தவறு கிடையாது. காற்றுக்கு எல்லாம் தப்பிச்சு வந்து காய் வெட்டினா நல்லாயிருக்கும் வச்சுங்களேன். அதுதான் நல்ல விதமும் பண்ணுறோம். எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக எங்கள் பூமியில் வந்து பக்காவாக பண்ணுவோம். எந்த குறையெல்லாம் பண்ணுவோம் வச்சுங்களேன். 6வது மாதம் முடிஞ்சு 7வது மாதம் வந்து புடை ஸ்டேஜுக்கு வரும்போது அதுக்கு வந்து காற்றுக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்காக பெல்ட் கட்டுறது. அதுக்கப்புறம் திரும்ப முட்டும் எந்த பக்கம் சாயுதோ அதுக்கு பிறந்த மாதிரி முட்டு கட்டிடுவோம். மேக்ஸிமம் 9வது மாதம் ஜீனைன் வந்து 9வது மாதம் ஹார்வெஸ்டிங் பண்ணிடுவோம். கதலி 9வது மாதம் ஹார்வெஸ்டிங்கு. இந்த குண்டால் நேந்திரம் மட்டும் 11வது மாதம் வச்சுங்களேன். ரேட்டு வந்து மார்க்கெட்டிங் வந்து இந்த எல்லாத்தோடு விசாரித்து பார்ப்போங்க. எல்லா லோக்கலில் எல்லா ஏரியா விசாரித்து பார்த்துருவோம். ஒரு ₹1 ₹2 டிஃப்ரெண்ட் தான் எல்லா பக்கம் தெரியும். அதனால மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க வியாபாரியே கொடுத்துறோம் வச்சுங்களேன். நோய் தாக்குதலை பொறுத்தவரையிலங்க இந்த மெயினாக வந்து கார்த்திகை, மார்கழியில் வந்து சருகு நோய் பயங்கரமாக தாக்கல் இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுவோன்னா தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி கட்டி நல்லா காய விட்டு கட்டினா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 09942322547 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.